தெனாலிராமன் கதைகள் 246. கடுஞ்சொல். ஒரு நாள் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அரசவையில் ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் எழுந்தது. உலகில் எல்லாவற்றையும் விட மிகவும் வலிமையான ஆயுதம் எது என்பதே அந்த சூடான வாக்குவாதத்தின் மைய கருத்தாக இருந்தது. அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கருத்தை ஆணித்தரமாக முன்வைத்தனர். ஒரு அமைச்சர் எழுந்து, மாமன்னா, உலகிலேயே மிகவும் வலிமையான ஆயுதம் கூர்மையான வாள்தான். ஒரு சிறந்த வாள் எந்த பெரும் பகைவனையும் எளிதாக வீழ்த்திவிடும் என்று முழங்கினார். மற்றொரு அமைச்சர் குறுக்கிட்டு, இல்லை மன்னா, அவர் கூறுவது தவறு. செல்வம் தான் உலகிலேயே மிகவும் வலிமையானது. பணத்தால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை என்று வாதிட்டார். இன்னொருவர், வாளை விடவும் பணத்தை விடவும் அறிவே சிறந்தது என்றார். இப்படி அரசவையில் நீண்ட நேரமாக வாக்குவாதம் முடிவின்றி தொடர்ந்து கொண்டே சென்றது. அப்போது அங்கு அமைதியாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்த தெனாலிராமனை பார்த்த மன்னர், ராமா, இந்த வாக்குவாதத்தில் உன்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன? உலகில் மிகவும் வலிமையான ஆயுதம் எதுவாக இருக்கும் என்று கேட்டார். உடனே எழுந்து நின்ற தெனாலிராமன், மன்னா, கூர்மையான வாளை விடவும் அளவற்ற செல்வத்தை விடவும் மிகவும் வலிமையானது கடுமையான வார்த்தைகள் தான். கோபத்தில் வீசப்படும் ஒரு சிறு வார்த்தை எப்பேற்பட்ட பலமான உறவையும் ஒரே நொடியில் சுக்குநூறாக அழித்துவிடும் சக்தி கொண்டது என்றான். அமைச்சர்கள் இதை ஏற்க மறுத்து தெனாலிராமனுடன் மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வெறும் காற்றில் கரையும் வார்த்தை எப்படி இரும்பாலான வாளை விட வலிமையானதாக இருக்க முடியும்? இது முட்டாள்தனம் என்று ஏளனம் செய்தனர். உடனே தெனாலிராமன் அரசரின் அருகில் காவல் காத்து நின்றிருந்த ஒரு காவலனை பார்த்து, அடே அறிவற்ற காவலனே, உனக்கு மாமன்னரின் அரசவையில் எப்படி ஒழுங்காக நிற்க வேண்டும் என்று கூட தெரியவில்லையா? நீ ஒரு முட்டாள் கழுதை என்று மிக கடுமையான வார்த்தைகளால் சத்தமாக திட்டினான். எல்லோர் முன்னாலும் அவமானப்படுத்தப்பட்டதால் காவலனுக்கு கோபம் தலைக்கேறியது. அவன் கண்கள் ஆத்திரத்தில் சிவந்தன. தான் மன்னரின் சபையில் இருக்கிறோம் என்பதையும் மறந்து தெனாலிராமனை கடுமையாக முறைத்தான். அவன் கண்கள் கோபத்தில் சிவந்து போயின. உடனே தெனாலிராமன் சாமர்த்தியமாக, மன்னா, இப்போது நீங்களே நேரில் பாருங்கள். நான் பயன்படுத்திய சில கடுமையான வார்த்தைகள் ஒரு சாதாரண சிப்பாயை இந்த அரண்மனையில் அவனை விட உயர் பதவியில் இருக்கும் என் மீதே கோபப்பட செய்துவிட்டது. இப்போது சொல்லுங்கள், வாள் வலிமையானதா அல்லது என் கோபமான வார்த்தை வலிமையானதா என்று சிரித்து கொண்டே கேட்டான். தெனாலிராமனின் இந்த செயல்முறை விளக்கத்தையும் கூர்மையான புத்தியையும் பார்த்து அவையினர் அனைவரும் வியந்து கைத்தட்டினர். வார்த்தையின் அபாரமான வலிமையை முழுமையாக உணர்ந்த மன்னர் கிருஷ்ணதேவராயர் அந்த வாக்குவாதத்தை முடித்து வைத்து தெனாலிராமனின் அறிவாற்றலை பாராட்டி பொற்காசுகளை பரிசாக வழங்கினார். நீதி. கடுமையான வார்த்தைகள் கூர்மையான வாளை விடவும் அதிக வலிமை வாய்ந்தவை. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அந்த தலைப்புல நாளைக்கு தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.